மாமா போன்ல பேசுறது என் காதுல விழுந்துச்சுக்கா. ஏதோ கோயில் அகோரி சாமி வந்திருக்காராம், பத்திரத்தை அவர் காலில் வைக்க சொல்லி போன் வந்துச்சுக்கா. அகோரி சாமி காலையா? அங்க எதுக்குடா? எனக்கும் புரியலக்கா. எனக்கு தெரிஞ்சு இது அந்த வெற்றியோட வேலையா தான் இருக்கும். நம்ம சக்தியோட சர்டிபிகேட்டை கிழிச்சோம்ல, பதிலுக்கு நம்ம சொத்து பத்திரம் எல்லாத்தையும் இவன் கிழிச்சு போட பிளான் பண்ணியிருந்தா, நீ நடு தெருவில் நிக்க போற. அதுக்கு இந்த ஆள் தான் உடந்த பாத்துக்க. டேய் சங்கிலி, நீ சொன்னது மட்டும் நிஜமா இருந்துச்சுன்னு வெச்சுக்கோ, உன் மாமா கதை இன்னியோட முடிஞ்சுதுடா. பார்த்தல்ல மாமா எப்படி போறாருன்னு. கையில பாத்தியா என்னது? நம்ம வீட்டு பத்திரம். எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த ஆளு இந்த வேலை எல்லாம் பண்ணிட்டு இருப்பான். வாடா. இரு இரு, உடனே போக கூடாது, சுதாரிச்சுக்குவாரு. போ விட்டு போலாம். ஒரு மாப்பிள்ள ஆளையே காணமே. அகோரி காலடியில் பத்திரத்தை வைக்க சொன்னார் மாப்பிள்ள. இப்போ என்ன பண்ணுறது? மாப்பிள்ள சொன்னா ஏதாவது காரணம் இருக்கும். சாமி, இங்க அகோரி சாமி வந்திருக்காருன்னு சொன்னாங்க. அவரு எங்க இருக்காரு? அகோரி சாமியா? உள்ள இருக்காரு, போய் பாரு. அங்கேயா? வாடா போலாம். வாக்கா. அக்கா, மாமா நல்லா மாட்டிக்கிட்டாரு. இதுக்கு மேல எங்கேயும் தப்பிச்சு ஓட முடியாது. இருடா, அந்த ஆளு வெளியில வரட்டும், அப்புறம் இருக்கு அந்த ஆளுக்கு. சாமி வணக்கம். சாமி சாமி, நீங்க யாரோ எவரோ, மாப்பிள்ள இதை உங்க பாதத்தில் வைக்க சொன்னாரு. சாமி. அப்படியே ஆகட்டும், இனி இதை நான் பார்த்துக் கொள்கிறேன். சரிங்க சாமி, அப்ப நான் வர்றேன். நல்லதே நடக்கட்டும் சாமி. வாடா. இங்க என்னையா பண்ணிட்டு இருக்க நீ? ஒண்ணுமில்ல புஷ்பா, வந்து என்னன்னு சொல்லு மாமா. மென்னு முழுங்குற. நான் தான் சொன்னேன்ல, மாமா கையும் களவுமா மாட்டிக்கிட்டாரு, அதான் பயப்படுறாரு. என்கிட்ட போய் சொல்லலான்னு மட்டும் கணக்கு போடாத. நீ வீட்ல இருந்து கிளம்புனதுல இருந்து உன் பின்னாடி தான் நாங்க வந்துட்டு இருக்கோம். நீ எதுக்கு வந்திருக்கன்னு நீயா சொல்லிட்டா நல்லது. இல்ல புஷ்பா, இந்த கோயில்ல ஒரு அகோரி சாமி வந்திருக்காரு. அவர் உள்ளதான் இருக்காரு. காலில் நம்ம சொத்து பத்திரத்தெல்லாம் வச்சு ஆசீர்வாதம் வாங்கலாம்னு வந்தேன். இதை போய் இவன் தப்பா மாற்றி பேசிக்கிட்டு இருக்கான். பொய் சொல்றாருக்கா. கா பொய் சொல்றாரு. யோ மாமா, கோயிலில் ஆசீர்வாதம் தான் வாங்க போறேன்னு கிளம்பும் போதே சொல்லலாம்ல, அப்பயே சொல்ல. என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க போறேன்னு சொல்லாம ஏதோ ஃப்ரெண்டை பார்க்க போறேன், சரக்கு அடிக்க போறேன் கதை விட்டிய. சொல்லியா? அவன் கேக்குறான்ல. புஷ்பா, இவன் லூஸ் மாதிரி ஏதோ உளறிக்கிட்டு இருக்கான். நான் எல்லா பத்திரத்தையும் எடுத்துட்டு போனேன்னா இவன் அப்படியே விட்டுருவானா? அது இதுன்னு என்னத்தையாவது சொல்லி உங்ககிட்ட பஞ்சாயத்து இழுத்து விட்டுருவான் புஷ்பா. நான் அகோரி சாமியை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கத்தான் வந்தேன்.
அதனால தான் உன்கிட்ட கூட சொல்லாம ஓடி வந்தேன். இதுதான் உண்மை புஷ்பா, நான் சொல்றத நம்பு. அக்கா, இந்த ஆள் சொல்ற ஏதாச்சும் ஒண்ணு நம்புற மாதிரி இருக்கா? ஏய், எப்ப பார்த்தாலும் உனக்கு சந்தேகம்டா. ஏய், அப்படி உனக்கு சந்தேகமா இருந்தா உள்ள போய் அகோரி சாமிகிட்ட கேளுடா. கேட்க தான் போறேன். டேய் சங்கிலி, உள்ள போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு பத்திரத்தை எடுத்துட்டு வா. இந்த வரேன்க்கா. அப்ப நான் கிளம்புறேன் புஷ்பா. யோ, எங்க கிளம்புற? உள்ள போயிருக்கான்ல, வரட்டும், வெயிட் பண்ணு. ஒன்னும் கிழிக்க போறதில்ல. சாமி, இது எங்க வீட்டு பத்திரம். நாடுகிறதுல என்ன தப்பு? நான் இருக்கும்போது என்கிட்ட கேட்காம இதை தொடர உனக்கு அவ்வளவு தைரியமா? சாமி, என் வீட்டுதே அதெல்லாம். நாட்டா உனக்கு என்ன? இத ஒரு பக்த இங்க வச்சுட்டு போயிருக்கான், அதை நீ எடுப்பியா? சாமி, நீங்க பூஜை ஆரம்பிங்க, நான் வெளியே இருக்கேன். என்னது பூஜையா? மாட்டடி ஐயா. அமைதியோ அமைதி. உள்ளே பூஜை நடக்கிறது, யாரும் இப்பொழுது போகக்கூடாது. பூஜையா? உள்ள அலற சத்த கேக்குது, போக கூடாதுன்னு சொல்ற? அகோரி என்றால் அப்படித்தான். ஒரு தடவை உள்ளே போய்விட்டால் பூஜை முடியாமல் யாராலையும் வெளியே வர முடியாது. என்னடா ஆச்சு? என்னாச்சு? பொறுமையா இருங்க. அக்கா, சரியான பதிவேற சாமியார் போல இருக்கா. உள்ள வச்சு அடிக்கிறான். நம்ம வீட்டு பத்திரம்லாம் உள்ளதா இருக்குது. நீ போய் உள்ள போய் வாங்கிட்டு வா போ. நான் கேட்கணுமா? அந்த சாமியார் என்னையும் அடிச்சுட்டானா? அம்மா, சாமி கிட்ட இருக்கிற ஒரு நல்ல விஷயம், அவர் பெண்களையே தொடமாட்டாரு. நீங்க தைரியமா போகலாம். உனக்கு பத்திரம் வேணும்னா போய் வாங்கிட்டு வா. இந்த ஆள்லாம் நம்பாத. போகா. எல்லாம் இந்த ஆளால வந்து பூஜை பாரு. பக்தா, தாப்பா போடு. சாமி, உங்க முன்னாடி இருக்கிறது எங்க வீட்டு பத்திரம். அத நான் எடுத்துக்கட்டுமா? சாமி, உங்ககிட்ட தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த பத்திரத்தை நான் எடுத்துக்கவா? இவ்வளோ தைரியம் இருந்தா ஒரு பக்தன் என் கால வச்சுட்டு போயிருக்கா, அதை நீ எடுக்கிற? என்ன சாமி நீங்க இப்படி பண்றீங்க? வெளியில என்னவோ பொம்பளை மேல கை வைக்க மாட்டீங்கன்னு சொன்னாங்க. நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன். அதுக்கு தான் இந்த கட்டை. என்னடா அந்த சாமி என்ன அடிக்க வருது? அடிக்க வருதா? நீ அப்படியே பயந்து பத்திரத்தை அங்கே விட்டு வந்துட்டியா? அந்த சாமியார் மட்டும் பத்திரத்தை கிழிச்சு போட்டாருன்னு வையே, 2 பேரும் நடுரோட்ட தான் நிக்கிறோம். போய் எடுத்துட்டு வாக்கா. ஐயோ சின்னசாமி, பூஜையெல்லாம் முடிஞ்சது. இத பக்தங்கிட்ட கொடுத்துரு. ஓம் நமச்சிவாய. பாரு, எல்லாம் நம்ம வீட்டு பத்திரம் தான். கிழிஞ்சிருக்கான்னு பாரு முதல்ல. பாத்தியா, நம்ம வீட்டு பத்திரத்தை எல்லாத்தையும் இந்த ஆள் கொடுத்துருக்கான். ஃப்ராடுக்கா இந்த ஆளு. என்ன ஏன்க்கா அடிக்கிற? டேய், நீ இத படிச்சு பாரு.
எனக்கு தான் படிக்க தெரியாதே. தெரிஞ்சிருந்தா நான் படிச்சிருக்க மாட்டேன். நீயே படிச்சு சொல்லு. போடா சாமி, என் பையன் நல்லா படிச்சு பெரிய ஆளா வரணும். என் பொண்டாட்டி புஷ்பா நிறைய கனவுகளோட இருக்கா. அவளோட எல்லா கனவுகளும் நல்லபடியா நடக்கணும். சங்கிலிக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். அவன் பிறந்ததுல இருந்தே அக்கா அக்கான்னு இருந்துட்டான். அவனும் என் புள்ள மாதிரிதான். நீங்க தான் நல்லபடியா அவனை ஆசீர்வாதம் பண்ணணும். எல்லாருக்கும் அருள் புரியணும். ஏண்டா போயும் போயும் இந்தால போய் சந்தேகப்பட்டியேடா? ஏயா நல்ல காரியம் தானே பண்ற, அது எதுக்கு சொல்லாம பண்ற? புஷ்பா, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சொன்னா, நம்ம வீட்டு பத்திரத்தெல்லாம் எடுத்து வச்சு அதுல நம்ம மனசுல இருக்க ஆசையெல்லாம் எழுதி வச்சு அகோரிசாமி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினோம்னா நம்ம குடும்பத்துக்கே நல்லதுன்னு சொன்னான். அப்புறம் இந்த வேண்டுதலை செய்யும்போது வெளியில யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு என் ஃப்ரெண்டு சொல்லி தான் அனுப்புனான். புஷ்பா, வழக்கம் போல இந்த மெண்டல் பையன் உன்னை குழப்பி கூட்டி வந்துட்டான். நீனும் அவனை நம்பி வந்துட்ட. என்ன மன்னிச்சிரியா? எல்லாம் இந்த சங்கிலி இவனால வந்தது. டேய், இன்னொரு வாட்டி இந்த மனுஷனை பத்தி தப்பா பேசின உன்னை கொன்னே போட்டுருவேன். ஏயா பெரிய மனசு பண்ணி எங்களுக்காகலாம் வேண்டிக்கிட்டு இருக்க. நான் என்னடானா உன்னை நம்பாம உன்னை பின்னாடியே துரத்திட்டு வந்திருக்கேன் பாரு. என்ன மன்னிச்சிரியா? சரி புஷ்பா, நீ ஒன்றும் வருத்தப்படாத. நீ போ. நான் சாமியாரை பார்த்து நீங்க 2 பேரும் ஏதோ தெரியாம பண்ணிட்டீங்கன்னு மன்னிப்பு கேட்டு வந்துடுறேன். யோ மாமா, எனக்கு ஒரு சந்தேகம். ஏய், என்னடா? நிஜமாலே நீ திருந்துட்டியா என்ன? தொலைச்சிருவேன். சும்மா கேட்டேன்க்கா, மன்னிச்சிரு மாமா. போலாம் வாக்கா. சரிங்க சாமி, நான் வர்றேன். சாமி, சாமி, எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சாமி. இந்த குரலை நான் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு சாமி. அப்படியா பக்தா? ஆமா சாமி, நானும் யோசிச்சு பார்க்குறேன். டக்குன்னு பிடிபட மாட்டேங்குது சாமி. இப்ப பாருங்க. யோ மாம்சே, என்ன யாருன்னு தெரியலையா? மாப்ள, இது என்ன வேஷம்? எல்லாம் ஒரு காரணத்துக்காக தான் மாம்சு. ஆனா இப்ப அதெல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்ல. வெளியே புஷ்பாவும் சங்கிலியும் வந்துட்டு இருக்காங்க. ஐயோ மாப்ள, என்ன மாப்ள சொல்றீங்க? இப்ப நான் என்ன பண்றது? மாம்சு, நீங்க அந்த 2 பேரையும் ஒவ்வொருத்தர உள்ள அனுப்புங்க. மத்ததெல்லாம் உங்க மாப்பிள பாத்துப்பான். அதுக்கு முன்னாடி நான் சொல்றத ஒரு பேப்பர்ல எழுதி கொடுங்க. சரி மாப்ள. உட்காருங்க. என்னமா பிளான் பண்றாரு? இந்தாங்க, நான் சொல்றத இந்த பேப்பர்ல எழுதுங்க. மாப்ள, எப்படி மாப்ள புஷ்பாவும் சங்கிலியும் இங்க வந்திருப்பாங்கன்னு கரெக்டா எப்படி கண்டுபிடிச்சீங்க? எல்லாத்துக்கும் காரணம் யாரு? நம்ம திடீர்னா. ஆமா. இவனா? மாம்சே, என்ன இன்னும் புரியலையா? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. ஆமா மாப்ள, கோயிலுக்குள்ள வரும்போது இவனை நான் பார்த்தனே, அகோரின்னு நினைச்சிட்டுல போயிட்டேன். மாமா, நீங்க வீட்ல இருந்து கிளம்பின உடனே திடீர்னு நான் கோயிலுக்கு வெளியில நிக்க சொல்லிட்டேன். எப்படியும் புஷ்பாவும் சங்கிலியும் வருவாங்கன்னு எதிர்பார்த்தேன். அதே மாதிரி நடந்துருச்சு. மாப்ள, சக்தியை கலெக்டராக விடாம இவ்வளவு பொண்ண புஷ்பாவையும் சங்கிலியையும்
சும்மா விடக்கூடாதுன்னு நினைச்சீங்கல்ல, அந்த ஆசை கொஞ்சமாவது நிறைவேறிச்சா மாப்ள? ஏதோ கொஞ்சமா ஓகே தான் மாமா. மாம்சு, ஆனா இதெல்லாம் பத்தாது மாம்சு. இன்னும் நல்லா கொடை கணக்கா வெயிட்டா கொடுக்கணும். மாப்ள என்ன வேணாலும் கொடுங்க மாப்ள, ஆனா எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க மாப்ள. நானும் அந்த 2 பேரையும் பலார்னு சாத்தன் போல இருக்கு. அப்பதான் எனக்கு வெறி அடங்கு மாப்ள. அதெல்லாம் பாத்துக்கலாம் மாம்சு. மாம்சு, நான் சொல்றத முதல்ல நல்லா காதுல வாங்கிக்கோங்க. நீங்க நம்ம ஆளு, ஆனா அந்த சங்கிலி உங்களை கண்கொத்தி பாம்பு மாதிரி எந்த நேரமும் பார்த்துக்கிட்டே இருப்பான். பார்த்து உஷாரா இருங்க. இப்ப வேணா புஷ்பா உங்களை நம்பலாம், ஆனா சீக்கிரமாவே உங்களை சந்தேகப்படுவாங்க. இதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க. சொல்லிட்டீங்கல்ல, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். மாப்ள, சக்தி விஷயத்துல கேட்டிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும்ல. அண்ணே, அதுக்காக அண்ணி கூட பேசாம இருக்கிறதுலாம் ரொம்ப ஓவர்ண்ணே. பாவண்ணே அண்ணி. டேய் என்னடா பாவம்? அங்க எவ்வளவு கெஞ்சணும் தெரியுமாடா? என் பேச்ச கேட்கவே இல்லடா அவ. அவள அவளுக்கு இருக்குடா கச்சேரி. ஏன் எல்லாருமே பேசாம இருக்கீங்க? நீங்க எல்லாரும் இப்படி பேசாம இருந்தா நான் என்ன பண்றது? யமுனக்கா, நீ கூட பேச மாட்டியா? வெற்றி, ஏதாவது பேசு வெற்றி. ஏய், பேசுனா என்னடி பேசுறது? பாத்தேல உங்க அம்மா எவ்வளவு அதிர்ச்சியில இருக்காங்க, பாத்தேல. அம்மா கிட்ட பேசி நான் புரிய வைக்கிறேன். ஏய் நில்ல, நீ என்ன புரிய வைக்க போற? ஒன்னும் அதெல்லாம் புரிய வேணாம். அவங்க இப்பதான் தூங்குறாங்க, நல்லா தூங்கட்டும். 2 நாள் முழுக்க சாப்பிடாம விரதம் இருந்துட்டு இப்பதான் நிம்மதியா அசந்து தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க. நீ ஏதாவது போய் பேசுறன்னு எழுப்பி விட்டுறாத. ஏன்கா இவ்ளோ கோவமா பேசுற? நான் எதுவுமே வேணும்னு பண்ணல. ஆமா, நீ வேணும்னு பண்ணலதான். ஆனா நீ எப்பவுமே இப்படிதானே? நீ நினைக்கிறது மட்டும்தான் சரி, ஆனா மத்தவங்க எல்லாம் சொல்றதெல்லாம் உன் காதுக்குள்ள போகவே போகாது. அது உங்க அம்மா சொன்னாலும் சரி, இல்ல உங்க யமுனாக்கா சொன்னாலும் சரி, நான் சொன்னாலும் சரி. அப்படிலாம் எதுவும் இல்லடா. ப்ளீஸ் வெற்றி, நான் இப்படிதான். நீ ஃபிக்ஸ் பண்ணிக்காத. நான் சொல்றேன், நீ அப்படிதான்டி. ஏய் இல்லடா, நான் அப்படிலாம் இல்ல. அப்படி இல்ல நீ இப்ப சொல்ற. அப்ப நான் உன்கிட்ட உண்மையை சொல்ல வந்தேன்ல, அப்ப நீ கேட்டிருக்கணும்ல, ஏன் கேட்கல? அது ஏதோ நடந்துருச்சு வெற்றி, அதையே இப்ப பெருசாக்கி பேசிக்கிட்டு இருக்க விட. இல்ல, இது சாதாரணமா ஒண்ணு நடக்கலையே. உனக்கு திமிருடி. இவனுக்கு என்ன தெரியும்? இவனுக்கு தான் ஒண்ணுமே தெரியாதே. ஏய், உன்னை சொல்றேன் கேட்டுக்கோ. எனக்கு படிப்பறிவெல்லாம் இல்லாம இருக்கட்டும், ஆனா பொது அறிவு ரொம்ப ஜாஸ்தி எனக்கு. ஏண்டா வெற்றி இப்படி எல்லாம் பேசுற? வெற்றி பேசலக்கா, நீ தான் பேச வச்சுட்ட. வெற்றி சொல்லும்போது ஒரு செகண்ட் யோசிச்சிருந்தா இவ்ளோ பெரிய சான்ஸை விட்டுருக்க முடியுமா? புஷ்பா தான் எல்லாத்தையும் பண்ணிருந்தாலும் உன்னோட அவசரத்தினால தான் அவ ஜெயிச்சிட்டா. ஏய் கிரி, நீ மட்டும் ஏன் குத்துக்கல்ல மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்க? நீயே ஸ்டார்ட் பண்ணு. இவங்கெல்லாம் சொல்ற மாதிரி நீங்க கொஞ்சம் அவசரப்படாம இருந்திருக்கலாம். நீ அண்ணன் சொல்றத கொஞ்சம் கேட்டிருக்கலாம். ஓஹோ, எல்லாரும் சேர்ந்து என்ன கார்னர் பண்றீங்களா? ஆமா, கார்னர் பண்ணதான் செய்வோம். ஏண்டி, நீ கலெக்டர் ஆகணும்னு உங்க அம்மா துர்கா யமுனா எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க உனக்கு தெரியுமா? நீ படிச்ச, நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா இவங்க எல்லாரும் சேர்ந்து தானே உன்னை படிக்க சப்போர்ட் பண்ணாங்க. நம்மள மாதிரி குடும்பத்துல இருந்து ஒருத்தங்க ஜெயிச்சு வராங்கன்னா அதுக்கு அவங்க உழைப்பு மட்டும் காரணமா இருக்க முடியாது. குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தங்களும்
சும்மா அதையே சொல்லி சொல்லி வெறுப்பேத்தாத வெற்றி. இது நான் இப்போ உன்னை வெறுப்பேத்துறேன். ஏன்டி சொல்ல மாட்ட? உனக்காக இவங்க எல்லாம் உழைச்சாங்களே உழைப்பு, அது உனக்கு புரியல, அதான் நீ இப்படி பேசிட்டு இருக்க. நான் இப்படிதான் நீயே முடிவு பண்ணாத வெற்றி. எனக்கு இவங்களுடைய கஷ்டம்லாம் நல்லாவே புரியும். அப்படி நீ நினைச்சுக்கிட்டு இரு, சரியா? ஏண்டி ஒரு நாள் முழுக்க இவங்க செய்யற வேலையெல்லாம் உன்னால செய்ய முடியுமா? செஞ்சு பாரு, அப்ப தெரியும் அவங்க கஷ்டம் என்னன்னு. செய்றேன்டா.